ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கத்தில் கடைக்கு சென்று வந்த சிறுவனை நாய்கள் சுத்து போட்டு கடித்து குதறியதில் சிறுவன் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுப்பாடின்றி பெருகி வரும் திருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சி கவரை தெருவைச் சேர்ந்தவர் 35 வயதான கார்த்திக். பூ வியாபாரியான இவரது மூத்த மகன் 9 வயதான தமிழரசன் பஜார் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் தமிழரசன் 2 தினங்களுக்கு முன் இரவு 8 மணி அளவில் பக்கத்து தெருவில் உள்ள மளிகை கடைக்கு சென்று முட்டை வாங்கி வந்துள்ளார். அப்போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த சில தெருநாய்கள் கூட்டாகச் சேர்ந்து சிறுவனை சுற்றி வளைத்துள்ளன. சிறுவன் பயந்து போய் ஓட பின் தொடர்ந்து வந்த நாய்கள் சுத்து போட்டு கடிக்க தொடங்கியுள்ளன. அப்பொழுதும் சிறுவன் சமாளித்து எழுந்து அங்கிருந்து தெருவடியாக ஓடத் தொடங்கி இருக்கிறார். விடாமல் துரத்திய அந்த நாய்கள் மீண்டும் சிறுவனை சுற்றி வளைத்து கடித்து குதறி உள்ளன. இதில் சிறுவன் இடது கையில் பலத்த காயமடைந்து கூச்சலிட்டுள்ளான். இதை பார்த்த பொதுமக்கள் ஓடி வந்து நாய்களை விரட்டி சிறுவனை மீட்டனர். படுகாயமடைந்த சிறுவனை வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் தீவிர சிகிச்சைக்காக வேலூர் மருத்துவக் கல்லூரி அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு சிறுவன் தமிழரசனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் காட்டு தீ போல பரவியது. இதுபோன்ற சம்பவங்களால் தங்கள் பிள்ளைகளை தெருக்களில் விளையாடவோ மளிகை கடைக்கு அனுப்பவோ பயமாக இருப்பதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். இதேபோல பசுமாடுகளை மேய்ச்சலுக்கு கட்டிவிட்டு வந்தால் அந்த மாடுகளையும் கடித்து குதறி விடுவதாக ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர். நாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடுவது போன்ற நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு நாய்களினம் பெறுவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு நாளில் மட்டும் நாய் கடித்ததாக 5 பேர் வரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்து சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.